அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் துஷ்யந்தி குணரட்னம். நான் லீட்டிகா நரேஷன். என்று படிமுறை தமிழ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறோம். படிமுறை தமிழ் இலகு, எளிமை, இனிமை கற்பித்தல் முறை இது. இந்த கற்பித்தல் முறையை நமக்கு அமைத்து தந்த நிறுவனர் சித்தம் அழகியான் சுப்பிரமணியம் ராசரத்தினம் அவர்களோடு ஒரு சிறு கலந்துரையாடலை நாங்கள் காணவுள்ளோம். அதை நடத்தி தருவதற்காக நான் லீர்த்திகாவை அழைக்கிறேன். நன்றி துஷி அவர்களே. வணக்கம் ஆசான் அவர்களே. வணக்கம். வணக்கம். நாம் இன்று மக்கள் பிரதிநிதியாக உங்களிடம் சில கேள்விகளை முன்வைக்க வந்துள்ளோம். அந்த வகையில் இந்த படிமுறை தமிழ் என்ற பெயரை நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுத்தீர்கள்? எத்தனையோ பெயர்கள் இருக்க, படிமுறை தமிழ் என்ற கருப்பொருள் எவ்வாறு உங்களுக்கு உதயமாகியது? முக்கியமாக நாங்கள் இந்த படிமுறை தமிழ் கற்பித்தல் முறையை உருவாக்குவதற்கு முன்னர் நாங்கள் கற்றுக்கொண்டு வந்த முறை ஒரு தவறான முறையாக இருந்தது. இதில் இருந்து மாறுபட்ட ஒரு கற்பித்தல் முறையை கற்கும் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அதற்கு ஒரு புதிய பெயர் ஒன்றை நான் கொடுக்க எண்ணினேன். அதுவும் பொருள் கொண்டதாக இருத்தல் வேண்டும். அதாவது எந்த விடயத்தை நாங்கள் இலக்கணப்படி மொழியை கற்பதை பார்ப்போமா இருந்தால் எழுத்த முதல் கற்போம், புறச்சொல், இப்படியாக இலக்கணமே எழுத்து, சொல், வாக்கியம், யாப் இப்படியாக 5 இலக்கணங்களாக பகுதியாக பிரித்திருப்பார்கள். அதே போன்று இந்த எழுத்தை கூட நாங்கள் கற்பிக்கும் பொழுது ஒருமிக்க முழுமையாக உயிரெழுத்து, மெய்யெழுத்து என்பவற்றையெல்லாம் கற்பிக்கின்ற முறையை மாற்றி எழுத்தினுடைய தோற்றம், அதனுடைய அமைப்பியல், அதனுடைய இயல்பு எல்லாவற்றையும் முறையாக விளங்கி கொண்டு கற்கக்கூடியதாக முழுமையாக ஒருமிக்க அறிமுகப்படுத்தாமல் 2, 3 எழுத்துக்களாக மாணவர்களுக்கு படிப்படியாக அவற்றை உயர்த்தி எழுத்துக்களை பற்றிய கற்பித்தலை கொண்டு அதற்கு பின்பு அந்த எழுத்துக்களை கொண்டு அசைகளை உருவாக்கி சொற்களை உருவாக்குகின்ற ஒரு படிநிலைக்கு போய் அந்த சொற்களை கொண்டு வாக்கியங்கள் அமைக்கின்ற படிநிலைக்கு போய் அந்த வாக்கியங்களை இலக்கண வலுவின்றி மொழியின் அமைப்பியலுக்கு இயல்பாக எவ்வாறு இலக்கண விதிகளின்றி தோற்றத்தின் மூலம் பிள்ளைகள் கற்கலாம் என்பதை கண்டறிந்து தெளிந்து சொல்லுகின்ற முறைதான் இந்த முறை. எனவே இதனை படிப்படியாக இந்த பிள்ளைகள் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த படிமுறை தமிழ் என்ற பெயரை இதற்கு நான் தெரிவு செய்தேன். அருமையான விளக்கம் ஆசானவர்களே. என்னவெனில், ஒரு குழந்தை பிறக்கின்றது, அது பிறந்த உடனே எழும்பி நடப்பதில்லை இல்லையா? அதே போல ஒரு கல்வி திட்டம் அது படிப்படியாக எவ்வாறு முன் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஆழமான ஒரு சிந்தித்தலின் அடிப்படையில், அதனால் என்னவோ அவருக்கு சித்தமழகியான பெயர் வந்திருக்கும் போல, அந்த வகையில் படிமுறை தமிழ் என்ற பெயர் எவ்வாறு தோற்றம் பெற்றது என அழகிய ஒரு விளக்கத்தினை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அடுத்து ஆசானவர்களே, தற்காலத்தில் பல்வேறு கற்பித்தல் முறைகள் பரவலாக உள்ள நிலையில் உங்களுடைய கற்பித்தல் முறை எவ்வாறு அதிலிருந்து வேறுபடுகிறது? என்ன விஷயம், அதாவது என்ன கருப்பொருள் அல்லது என்ன உங்களுக்கு ஒரு உந்துதலாக இதை கொண்டு வர முன்வந்துள்ளீர்கள்? எங்களுடைய நீங்கள் எல்லோரும் தமிழை கற்ற முறையில் இலக்கண விதிகளை நாங்கள் கற்று எங்களுக்கு உணர்ச்சி என்றால் என்ன, அல்லது வாக்கிய அமைப்பு என்றால் என்ன, மெய் மிகுதல் என்றால் என்ன, மெய் மிகாமை என்றால் என்ன, ஒரு இலக்கண விதிகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த விதிகளை நாங்கள் மனனம் செய்து அதில் விதி விலக்கிருக்கும். இவ்வாறாக தமிழ் மக்கள் தமிழை கற்பதில் விட்டு பெரும்பாதி மாணவர்கள் விலத்தி ஓடுவதற்கும், கற்றவர்கள் அதை மீண்டும் மீண்டும் சொல்லி அது ஒரு புலமை கொண்ட ஒரு பெரிய விடயமாக கருதுகின்ற நிலை தமிழில் இருக்கின்றது. இந்த நிலை சரிதானா? நாங்கள் கணிதத்தை படிக்கும் பொழுது கணிதத்தில் எந்த தியரத்தை சொன்னால் என்ன, இந்த விதியை சொன்னால் என்ன, அந்த விதி தோற்றத்துக்கான தோற்றம் எவ்வாறு அந்த ஃபார்முலாவை கணிதத்துக்கு எடுக்கின்றோம் என்று இருக்கின்றது. அதுபோல இந்த விதிகளும் எவ்வாறு அமைந்தன
எதை அடிப்படையாக கொண்டு அமைந்தன என்ற விளக்கத்தை சொல்லி கற்பிப்பது அமைப்பியலுக்கு உருவானது. அப்பதை நோக்கி பொழுதும்போதுதான் இந்த மொழிக்கான மொழியியலை முழுமையாக தெரிந்தொருவரால் தான் அதை சொல்ல முடியும். எனவே இலக்கண விதிகளை வைத்துக்கொண்டு மொழியை கற்காமல் மொழியியலின் அடிப்படையில் ஒரு கற்பித்தல் முறையை உருவாக்க வேண்டும். அது இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீங்கள் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும். இந்த வேறுபாடு இது எங்கே வரும் எங்கே வராது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி இந்த எழுத்துக்களை வைத்துக்கொண்டே எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடியோக்களை நீங்கள் காண்பீங்க. ஒன்றுமே தேவையில்லை. அமைப்பியலின் படிக்கும் பொழுது பிள்ளைகள் விளங்கி கொண்டு தாங்களே சொல்லுவார்கள், எங்கே இந்த எழுத்து வரும், எந்த எழுத்து மிகும், இதெல்லாம் சொல்லக்கூடிய விதைகள் அற்று தோற்றத்தின் அடிப்படையில் கற்கக்கூடிய ஒரு முறைதான் படிமுறை தமிழ். இதை நாங்கள் படிப்படியாக ஒவ்வொரு விடயமாக எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது சிறப்பாக எல்லோருக்குமே விளங்கி கொள்ளும். இலக்கண விதிகளை தலையில் சுமக்காமல் தோற்றத்தை புரிந்து கொண்டு இலகுவாக கற்றுக்கின்ற ஒரு முறை தான் இந்த முறை. சில படிமுறை தமிழ் கேள்விகளுக்கான விளக்கங்களை அறிந்தோம். தொடர்ந்தும் படிமுறை தமிழ் கற்பித்தல் முறையில் மொழியியல் வழியில் இந்த படிமுறை தமிழ் கற்பித்தல் முறையில் இருக்கும் விளக்கங்களை அறியவும் இலகுவாக தமிழை கற்கவும் இலகுவான வழியில் பிழையின்றி தமிழை கற்கவும் பிழையின்றி வாசிக்கவும் எழுதவும் இந்த படிமுறை தமிழ் உதவுகின்றது. பல நாடுகளிலும் இந்த கற்பித்தல் முறை பரவி நடந்து கொண்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து அறிய நமது படிமுறை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பல கருத்துக்களை அறிய முடியும். நன்றி.